இன்னொன்னு நான் அவ்வளவா யார்கிட்டயும் ரிவீல் பண்ணல. கூலியில வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ். தேங்க் யூ. இது வந்து லொகேஷன் தான். அங்க வந்து சந்திர ப்ரோன்னு ஒரு ஏடி இருந்தாரு. அவர் ரைட்டர் ரைட்டர். கூட, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் கூட. அவரு வந்து இங்க கூலிலயும் இருக்கிறதுனால, அந்த கேரக்டருக்கு பார்த்துட்டு இருக்கும்போது, இது மாரி மாவீரன்ல இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, லொகேஷனாவும் மாவீரன் பார்த்ததுனால, ஆமா அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. ஆனா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இது ஃபிக்ஸ் ஆச்சு. நாளன்னைக்கு ஷூட் போறாங்கன்னா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணி, "நீங்க செலக்டட். நீங்க வந்து இது மாரி கிளம்பி வந்துருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாரி அதுவுமே வந்து மாவீரன் மூலியமா தான். அண்ட் நெறைய ரெகக்னிஷனா இருக்கட்டும், அது எல்லாமே அதுக்கு மெயினான காரணம் மாவீரன் தான். நான் அஸ்வின் அண்ணாவா இருக்கட்டும், சிவா அண்ணாவா இருக்கட்டும், நான் சரிதா மேம் அவங்க எல்லாருக்குமே நான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன். விகடன் அவார்ட் வாங்கும்போதும் சரி, அஸ்வின் அண்ணாக்கு நான் மெசேஜ் பண்ணேன், "அண்ணா இது மாரி கிடைச்சிருக்குண்ணா" அப்படின்னு. அவர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாரு. "நீ ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கான அ பெர்சன். ஸோ யூ வில் கெட் மோர்" அப்படின்ற மாரி அவரு ரொம்ப ஸ்வீட்டா அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிடைக்கலன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டம் இல்ல. அது என்ன நம்பி குடுத்ததுனால தான், அதுக்கப்புறமா நெறைய விஷயம் நடந்துச்சு.